இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இந்த irregular periods ஒரு மாசம் தள்ளி போறது இல்லைன்னா 2-3 months ஆகாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இந்த நீர் கட்டி வர்றதுக்கு என்னென்ன காரணங்களா இருக்கும் டாக்டர்? ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்றதுனா மெயினாக பார்த்தா நம்ம ஹார்மோன் நம்ம எல்லாமே பேக்டு ஐட்டம்ஸ் எடுக்கிறோம். குழந்தைங்க வந்து பிசிஓடி அக்கறாங்கன்றதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். நான்வெஜ் அந்த மாதிரி நம்ம ரொம்ப அதாவது பிராய்லர் சிக்கன் அந்த மாதிரி எடுக்கிறோம். அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலே இல்லை. எதுவுமே ஒரு 4:30 மணிலேருந்தே நம்ம பொண்ணுங்க எந்திரிச்சா நீ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நீ பழகு அப்படின்னு சொல்லியாவது வேலையாவது பழக்குவோம். சின்ன சின்ன ரசம் வைக்கிறதுனா கூட போய் அம்மிக்கல்ல போய் நுணுக்கிட்டு வந்து சொல்லி அது ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் நமக்கு. அது எதுவுமே இல்லை. இப்போ ஆர்கன்ஸ்க்கு வந்துட்டு குறிப்பிட்ட டைம்ல தான் ஒரு ரெஸ்ட் தேவைப்படும். அந்த ரெஸ்ட்ன்றது இல்லாம போயிட்டு இருக்கு. அப்புறம் டைஜஷன் அவங்க சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எப்படி டாக்டர் இருக்கு? சூரிய நமஸ்காரம்னு சொல்லிட்டு நம்ம யோகாலே இருக்கு இல்லையா, ஒரு 12 ஸ்டெப், அதுல எல்லாமே வரும். சுப்பைன், ப்ரோனு, லை டவுனு, பேக்வேர்ட் பெண்டிங். ஸோ ஃபயரை ரெடியூஸ் பண்ணணும்னா லெஃப்ட் நோஸ்ட்ரில் கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி நாடி சோதனை பண்ணலாம். சந்திர அன்லோமா வில்லோமா. அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்ல கொஞ்சம் நல்ல ஃபைபர் இன்டேக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதாவது வணக்கம். ஐபிசி மங்கையில் எப்பயுமே நீங்கள் வந்து ஆங்கர் இன்ட்ராக்ட் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க. இப்போ 2 டாக்டர்ஸ் மருத்துவம் சார்ந்த சில சந்தேகங்களை இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். நான் டாக்டர் நந்தினி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். அண்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டாக்டர் லதா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். டாக்டர், அந்த காலத்தில் பீரியட்ஸ் வந்து தள்ளி போகிறதோ இல்லை ஒரு மாதம் விட்டு ஆகுறது, இர்ரெகுலராக இருக்கிறதுங்கிறது ஒரு டாபிக் கான்வர்சேஷனுக்குள்ளேயே வராத ஒரு டாப்பிக்காக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் ஆகட்டும், கல்யாண மாணவர்களாகட்டும், 40+ இருக்கட்டும், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு மாதம் தள்ளி போகிறது இல்லைன்னா 2-3 months ஆகாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இந்த பிசிஓஎஸ் இல்லைன்னா நீர்க்கட்டி ஒரு காரணமாக பார்க்குறோம். இந்த நீர்க்கட்டி வர்றதுக்கு என்னென்ன காரணங்களாக இருக்கும் டாக்டர்? ஆக்சுவலாக அந்த நீர்க்கட்டின்றது என்னென்னா பொண்ணுங்களுக்கு ஒரு சிம்டமாகவே வந்துட்டு அவங்க அதை நினச்சிக்கிறாங்க. அது என்னென்னா அது ஒரு பெரிய டிசீஸ் தான். பிசிஓடின்றது அது ஒரு டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்றப்பவே இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அடுத்த மாதமே பீரியட்ஸ் வர்றதில்லை. நமக்கெல்லாம் வந்துட்டு ஒரு 7 days 11 days அந்த மாதிரி போயிருக்கோம் ஃபஸ்ட்டே. அடுத்துன்றது ஒரு 30 daysலேயே இல்லை 28 daysலேயே நமக்கு வந்திருந்திருக்கும். பட் இப்போ வர்றது ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறமே, பியூபர்ட்டின்றது ஆனதுக்கு அப்புறமே 3 மாதம் கழிச்சு தான் என் பொண்ணு வர்றா அப்படின்றது அவங்களுக்கு. அப்போ என்னன்னா ஒரு ஹார்மோனே, அவங்க பிறந்ததுலேருந்து வர்ற ஹார்மோனே அதில் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றதா சொல்லணும். இதுக்கு நம்ம மெயினாக வந்துட்டு நம்ம அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகுதுன்றதுக்கு முன்னாடியே ஹார்மோன் சேஞ்ச் ஆகுற அந்த டைம்ன்றதே ப்ரையராக வந்துடுது. ஸோ முதல்ல நம்ம 13 வயசு 14 வயசு அந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகிட்டு இருந்தது எல்லாமே இப்போ 8 வயசு 9 வயசு 10 வயசுக்கெல்லாமே ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்றதுனா மெயினாக பார்த்தா நம்ம ஹார்மோன் நம்ம எல்லாமே பேக்டு ஐட்டம்ஸ் எடுக்கிறோம். நான்வெஜ் அந்த மாதிரி நம்ம ரொம்ப அதாவது பிராய்லர் சிக்கன் அந்த மாதிரி எடுக்கிறோம். அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலே இல்லை. எதுவுமே ஒரு நல்ல ஒரு ஓடி ஆடுற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலே இல்லை. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை. நம்ம யாருக்கும் அந்த எக்ஸசைஸ் பண்ணோம், குமிஞ்சு காலையில் எந்திரிச்சோம்னா வாச தொளிக்கணும், வாச கூட்டணும். ஒரு 4:30 மணிலேருந்தே நம்ம பொண்ணுங்க எந்திரிச்சா நீ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நீ பழகு அப்படின்னு சொல்லியாவது வேலையாவது பழக்குவோம். அதே மாதிரி கொஞ்சம் ஏதாவது காலையில் டிஃபனுக்கு சட்னி செய்யணும் இல்லை குழம்பெல்லாம் செய்யணும், போய் அம்மியில் போய் அரைச்சிட்டு வான்னு சொல்லுவோம். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா மாவை ஆட்டி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அம்மிக்கல்ல வச்சு செஞ்சு இதெல்லாம் பண்ணுவோம். சின்ன சின்ன ரசம் வைக்கிறதுனா கூட போய் அம்மிக்கல்ல போய் நுணுக்கிட்டு வான்னு சொல்லி அது ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் நமக்கு. அது எதுவுமே இல்லை. இப்போ லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எந்திரிச்சோமா, குயிக்காக ஒர்க் முடிக்கிறோமா, போகிறோமா, அந்த மாதிரி தான் நம்ம ரொம்பவே இப்போ ஒர்க் பேட்டர்னும் மாறினால எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப், மெஷின் லைஃபாக மாறிட்டு இருக்கு. ஸோ அம்மியில் அரைக்கிறதோ, வாசல் தெளித்து கோலம் போடுறதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இல்லை. பட் அதுக்கு பகரமாக அதுக்கு நிகராக ஏதாவது பண்ணுறமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகுறதோ இல்லை காலையில் எழுந்திரிச்சு ஒரு யோகா பயிற்சி பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களும் யாரும் பண்ணுறது கிடையாது. அது கூட ஒரு லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூட இந்த நீர்க்கட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் இப்போ எல்லாருமே ரொம்ப ஓவர் வெயிட் அண்ட் அண்டர் வெயிட் இந்த ரெண்டுமே வந்து கூட ஒரு மேஜர் ரீசனாக பார்க்கப்படுது. ரெண்டுமே ரீசன் தானே டாக்டர். அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் நம்ம ஒரு கான்சியஸாக இருக்கணும். ஓவர் வெயிட் கொஞ்சமாக வெயிட் போட்டுட்டு இருக்குதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். இனி ஒன்று என்னென்னா நம்ம
குழந்தைங்க வந்து பிசிஓடி அக்கறாங்கன்றதுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்தே நாம் அதை வளர்த்தணும். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுங்க, கொஞ்சம் அதுக்கான டைம் ஒதுக்குங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோனுன்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கட்டும். அதாவது நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கிடுமே ஒழிய அதுக்குள்ளேயே அடிக்ட் ஆகக்கூடாது. மொபைல் பார்த்தே எல்லாத்துக்குமே கண்ணனுடைய பார்வையுமே போயிடுது. ஒரே இடத்துல உட்காந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சூரியன்லேருந்து வர்ற அந்த ஒரு எக்ஸ்போஸ், அந்த ஒரு விட்டமின் டி கூட நமக்கு கிடைக்கிறதுல நிறைய பேர் சூரிய ஒளியே பார்க்கறது இல்லை. பெட்ஷீட் போத்திட்டு படுத்தாலும் உள்ள செல் நோண்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு தெரியாமல் அவங்க ஹைடன் பண்ணுறேன்றது அப்புறம் அவங்களுடைய மைண்டுமே ரொம்ப குறுகியதாக போயிடுது. எங்கெங்கேயோ ஃப்ரெண்ட்ஸை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், சித்தப்பாவை மாமாவை அப்படின்றதே உரமுறைகளை மாற்றியே கூப்பிடுற அளவுக்கெல்லாம் நம்மளுடைய ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். நீங்கள் இந்த தூக்கம்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம், இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறுபடுறது கூட இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது இல்லையா? ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைம்ன்றப்ப ஆர்கன்ஸ்க்கு வந்துட்டு குறிப்பிட்ட டைமில் தான் ஒரு ரெஸ்ட் தேவைப்படும். அந்த ரெஸ்ட்ன்றது இல்லாமல் போயிட்டு இருக்கு. அப்புறம் டைஜஷன், அவங்க சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எப்படி டாக்டர் இருக்கு? லேட் நைட் ரொம்ப சாப்பிட்றது, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. பட் ஆனால் அதேவே லேட் நைட் எடுத்துக்கிறாங்க. லைக் 9:30 10க்கு சாப்பிட்றது, மிட் நைட்ல ஸ்நாக்கிங் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது ஸ்கிப் பண்ணிடுறது, ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிடுறது. மெயினாக வந்துட்டு ஒரு 11th 10th அந்த மாதிரி படிக்கிற பொண்ணுங்களை என்னன்னா கொஞ்சம் காலையில் ஃபுட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. காலையில் சப்போஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம போகணுன்னா கொஞ்சம் பேக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸ்கூலில் அதுக்கான ஒரு டைமிங் இருக்கும், அந்த டயத்தில் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கலாம். பட் என்னென்னா ரொம்ப கான்சியஸ் சினி ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்லிம்மாக காமிச்சிக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை அவங்க பண்ணுற ஒர்க் அவுட்டெல்லாம் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அவங்க எடுக்கிற மெடிசின்ஸ் மேலே தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் போகுது. பியூட்டிக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதனால் இருக்கிற சைட் எஃபெக்ட் என்னன்றது தெரியறது இல்லை. அவங்க நம்ம சினி ஆக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்க ஒரு ப்ராப்பர் டாக்டரோட கைடன்ஸு கீழே பண்ணுவாங்க. பட் வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது பிளாண்டா ஜென்ரலாக சொல்கிறத கேட்டுட்டு இவங்க அடாப்ட் பண்ணுறது தப்பல்ல. கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் இருக்கணும். மெயினாக வந்துட்டு என்னென்ன டாக்டர், ஒரு சூரிய நமஸ்காரம்னு சொல்லிட்டு நம்ம யோகாலே இருக்கு இல்லையா, ஒரு 12 ஸ்டெப், அதில் எல்லாமே வரும். சுப்பைனு, ப்ரோனு, லை டவுனு, பேக்வேர்ட் பெண்டிங், ஃபார்வர்ட் பெண்டிங் எல்லாமே வரும். 12 ஸ்டெப்ஸ் மட்டும். அந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணோம்னாலே நம்மளுடைய அப்டமன், மெயினாக நம்ம அப்டமன்ல தானே எல்லா மேஜர் ஆர்கன்ஸுமே இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு இன்டர்னல் மசாஜ் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுல இருக்கு. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எதெல்லாம் நமக்கு ஹெல்ப் ஆகும் டாக்டர்? ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஹீட்டை ரெகுலேட் பண்ணுற மாதிரி பல பிராணாயாம பயிற்சி இருக்குதுங்க. ஸோ லெஃப்ட் நாஸ்ட்ரில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாலே பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட பஞ்சமகாபூதாஸோட ஃபேக்ட் படி பார்த்தா இது வந்து ஒரு பித்தம் ரிலேட்டடான ஒரு ஃபயரை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இம்பேலன்ஸாக தான் நம்ம வந்து நீர்க்கட்டிகளை பார்க்குறோம். ஸோ ஃபயரை ரெடியூஸ் பண்ணணும்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நாடி சோதனை பண்ணலாம். சந்திர அன்லோமா வில்லோமா, சந்திர பேதன பிராணாயமா, சீத்தளி, சீத்காரி, இந்த மாதிரி பல பிராணாயமங்கள் இருக்கு. ஸோ இதை நம்ம சூரிய நமஸ்காரம் மற்ற ஆசனங்களோட இதையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ நீங்க சொன்னதுல பிரீத்திங் எக்ஸசைஸ்ல சும்மா லைட்டா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க, ஏதாவது கொஞ்சம் வீட்லயே அப்படியே உட்காந்துட்டே பண்ற மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் டீட்டெயிலா ஏதாச்சும் பண்ணி காமிங்களா? கண்டிப்பா. நாடி சோதனாங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லைங்க மேம். அது வந்து சர்வரோக நிவாரணி மாதிரி. சூரிய நமஸ்காரம் எப்படியோ நாடி சோதனை பிராணாயமா, நாடி சுத்தி இதை வந்து எப்படி பண்றதுன்றதை டெமோ பண்றேன். இது வந்து எப்படி பண்றதுன்னா எம்டி ஸ்டொமக்ல தான் பண்ணணும். ஒரு 1 hour வயிறு வந்து எம்டியா வச்சுட்டு, ஸோ கைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கையில் நீங்கள் முத்ரா அடாப்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாக கூட வச்சுக்கலாம். ஸோ ரைட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹேண்டில் சங்கு மாதிரி நீங்கள் முத்ரா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிளாக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம். தென் ரைட்டை பிளாக் பண்ணிவிட்டு லெஃப்டில் மூச்சை வெளியே விடுறோம். அகெயின் லெஃப்டில் இழுக்கிறோம், பிளாக் பண்ணிட்டு ரைட்டில் வெளியே விடுறோம். இந்த 4 ஸ்டெப்பும் சேர்ந்தது தான் ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட்ஸ் பண்ணா போதும். ஒரு 10 to 20 ரவுண்ட்ஸ் கூட நீங்க பண்ணலாம் உங்க டைம்க்கு ஏற்ற மாதிரி. இதனோட சேர்ந்து மற்ற ஆசனங்களையும் நீங்க பண்ணலாம். இதுக்கு பீரியட்ஸா இருக்கணும் இல்ல இதெல்லாம் எதுவுமே இல்லை, மதிய டயத்துல கூட பண்ணலாம், நம்ம ஃப்ரீயா இருக்கப்ப கூட பண்ணலாம். பட் என்னன்னா நம்ம சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு 1/2 hour 1 hour அது எம்டியா இருந்தா போதும். ஏன்னா சாப்பிட்டது பண்ணோன்றப்ப நமக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், நம்ம அந்த வயிற்றுக்கு அந்த ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கு, அது கொஞ்சம் ஏப்பம் வருமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணால் காலையில் தான் பண்ணணும், நைட்டு தான் பண்ணணும். காலையில் எந்திரிக்கும் போதே பெட்டில் படுத்துட்டு கூட இதெல்லாம் பண்ணலாம்ல, பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அவ்வளோதான், அது மட்டும் பண்ணாலே போதும். அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் நல்ல ஃபைபர் இன்டேக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். அதாவது நம்மளுடைய கொடி காய்கறிகள் இருக்கிற மாதிரியான வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஃபுட்டுன்றது ஸ்கிப் பண்ணாமல் அந்தந்த டயத்துக்கு அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸாவது எடுத்துகிட்டு போகலாம். கையில் இப்போ பஸ்லேயே போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்பிளோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கடிச்சு சாப்பிட்டுட்டே கூட போல, இல்ல ஜூஸ் ஃபார்ம்ல கூட ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். எம்டின்றது இருக்கக்கூடாது இல்லையா டாக்டர்? எம்டி ஸ்டொமக்னு இருந்தாலே அது அகெயின் நமக்கு பித்தம் வந்து அக்ரவேட் ஆகும்.
நீர்க்கட்டிங்கிறதே ஒரு பித்த சம்மந்தமான பிரச்சனை. மறுபடியும் நம்ம பித்தத்தையும் உஷ்ணத்தையும் அதிகப்படுத்துற மாதிரி எம்டி ஸ்டொமக்ல விட்டோம்னா எகெயின் அது நம்ம கண்டிஷனை ஜாஸ்தி தான் பண்ணும். வயிறை எம்டியா வச்சுக்காம ஏதாவது ஒரு ஜூஸ், நீங்க சொன்ன மாதிரி ஜூஸோ ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ பேக்ல போட்டு ஒரு கொய்யாப்பழமோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போய்க்கலாம். அந்த டைம்ல பிரேக்ஃபாஸ்டையோ சரி டின்னரையோ சரி நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ லேட் நைட் ஃபுட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண டாபிக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்காக தான் இருந்திருக்கணும். இதை பத்தி கண்டிப்பா எல்லாருக்குமே நிறைய என்கொயரிஸ், நிறைய டவுட்ஸ் இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பதில் நாங்க கண்டிப்பா கொடுப்போம். முதல்லலாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த சாக்லேட் கொடுத்து குழந்தைங்களை கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ். ஒரு கோச்சே வந்து ஒரு பொண்ணை வந்து 12 வயசுல இருந்து இந்த மாதிரி பண்ணி அதை வந்து வெளியில சொல்லக்கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது தெரியற டைம்ல வந்து எல்லாமே எல்லாம் மீறி போயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நபரே அவங்க அப்பாவே ஆண் குழந்தை அந்த மாதிரி பண்ணி பெர்பட்ரேட்டர் அந்த ஒரு நபர் வந்து அப்ரோச் பண்ணி ஓரின சேர்க்கை. ஏன்னா இப்போ வந்து பெருசாக நிற்கிறது த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அண்ட் கேம். நம்ம சில சைக்கோபாத்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டு அவங்க குழந்தைங்களை தாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு கேஸில் என்னைய வந்து ஒரு அதிகாரி கேட்ட கேள்வி இதுதான், அந்த பொண்ணு வந்து அவளாத்தான் போயிருக்கா. எனக்கு பயங்கர கோவம். எனக்கு அந்த பொண்ணு ஓகே சொன்னா இந்த ஆள் தொடலாமா? அவங்களுக்கு தப்புனே தெரியல, வயசு தானே. அந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரி படிச்ச ஆட்களுக்கே தெரியலையே, அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், கழுத்து இது பண்ணிடணும், அதெல்லாம் அரபு நாடுகள்ல கரெக்டா இருக்கும். இப்படி அந்த நாட்டுலலாம் கொடுக்குறாங்களே மேடம், இப்படி எல்லாம் பண்ணாங்க. சரி நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்டவங்க நோ கமெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குழந்தைங்களை வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெற்றோர்களுக்கு பெரிய சேலஞ்ச் தான். ஆனால் எனக்கு சில டைம்லாம் அந்த மாதிரி அந்த ஃபாரினர்ஸ் அந்த கண்ட்ரி அதை அவங்கெல்லாம் வந்து இந்தியா இஸ் நாட் அ சேஃப் கண்ட்ரினும் போது வலிக்கும், ரொம்ப வலிக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.